அண்ணாதுரை கருணாநிதி அப்படிங்கறதெல்லாம் வந்து அவன் மாபெரும் தலைவர்னு போட்டுட்டு பிச்சைக்கார பையன் சொல்றது வந்து சரியானதா இருக்கு. பிச்சைக்கார பையன் நீங்க சொல்லிருக்கீங்க, வீடியோல இருக்குது பிச்சைக்கார பையன் அண்ணாதுரை பெரிய இவங்க எல்லாம் படிக்க வச்சாங்க நம்மள அப்படின்னு கேக்குறீங்க. சாச்சா அப்படி சொல்லிருக்க மாட்டேன். படிக்க வச்சேன்னு சொல்றதுல படிக்க வச்ச தலைவன் காமராஜ், குடிக்க வச்ச தலைவர்கள் தான் இவர்கள். அது வந்து இவங்க பெருமை. என்ன நாங்க எப்பேற்பட்ட ஆளுநருடைய பிள்ளைகள் தான் இந்த பிச்சைக்கார பிள்ளைங்க. அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து வந்தவங்க அப்படி வந்தானா நீ எம்ஜிஆர் சாதி கேட்டு இருந்தா ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிருப்பாரு. அவரு நான் பிறந்ததுல இருந்து பாக்குறேன் கருணாநிதி இதே எம்ஜிஆர் எல்லாரும் சாக வேணாம்னு 2 நாளைக்கு செத்து வச்சாரு. எல்லாரும் எப்படா சாவாருங்கிறாங்க சாவாரு. 38 ஆண்டுகளாக ஒரு பிராமண பெண் இந்த கட்சிக்கு தலைவியா இருந்து செத்து போச்சு. திராவிட சுடுகாட்டுல 3 பேர் படுத்திருக்காங்க, ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு. நீ மராட்டிய நீ பச்சை தமிழ் என்ன தெரியுமில்ல? 50 வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா யாரோ பாம்பேக்கு போக்குவரத்துமா அதுக்கு அவங்க ஆத்தா கூட ஒண்ணு வாத்தா தப்பிச்சுக்கணும் இல்ல தாத்தா தப்பிச்சுக்கணும். அதான் கிங் மேக்கர். அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர். ஆற்றில் தண்ணி வரலைன்னா, முல்லை பெரியாரில் தண்ணி வரலைன்னா, எந்த ஆறுல தண்ணி வரலைன்னா என்ன, டாஸ்மார்க் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு போதும். மயிரளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். அந்த முதலமைச்சர் ஆக்கிரணும்னா ஆந்திராவில் ஆகு, தெலுங்கானால போய் ஆயிக்கு. விஜயகாந்த் நாட்டை கொடுத்தது கையில் நிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். கபடி டீமுக்கு கூட இவர் தமிழ் இனத்திற்கும் கேப்டன் ஆயிட்டாரு. விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீ குளிச்சு சாக வேண்டியது. விட்டு கொண்டிருந்தா இந்த நிலமக்கார அவங்க ஆத்தா சங்க அறுத்து போட்டுவோம். சங்க என்ன மராட்டிய மண்ண பிழைச்ச பிரதேச நாய், கர்நாடகாவில் பிறந்த நாய் தமிழ்நாட்டில் வந்துகிட்டு ஒரு தமிழனை கைது செய்யணும், கட்சியை தரம் பண்ணணும். மொத்த சங்க அனுப்புறோம், மொத்த சங்க அனுப்புறோம், மொத்த சங்க அனுப்புறோம். மருமகன் தனிச்சு ஒரு பொண்டாட்டி கட்ட ஊர்ல இருக்கிற பொண்டாட்டி படம் கட்டி அமலாப்பா தாலி வந்து அத்தனை போய் தாலி ஆத்துக்கிட்டு இருக்கான். ஆனா கண்டிக்க வக்கல. உன் மக சௌந்தர்யா கல்யாணம் கொடுத்த கல்யாணம் கட்டி கொடுத்தது வந்து தாலி எடுத்து வந்து எவன் கூட இருக்கானே தெரியல. ஆனா கண்டிக்க வக்கல உனக்கு. உன் மக மூத்த மருமக ஐஸ்வர்யாவுக்கு பிறந்த பிள்ளை யாருன்னு எங்க அண்ணன் சிந்து ஒரே ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பம் நாண்டுகிட்டாலும் சாகணும், நாண்டுகிட்டு சாகணும்னா. கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல பிள்ளை பத்துவாங்க அவன் மக. நம்ம வாய பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம். இப்ப தோள தட்டி வேட்டி வரிஞ்சி கட்டி மீசம் முறி. பொழுதுபோக்குக்கு போரிட்டு இருந்திருக்கான் நம்ம பாட்டேன் அருண்மொழி சோழனும் அவன் மகனும். போய் நாட்டை வென்றுட்டு அங்க கொடியேற்றிட்டு நம்மள குடியேற்றிருந்தா உலகம் என்னது? இந்த பைத்தியக்கார பயிலுங்க அங்க போய் கொடியேற்ற வேண்டியது. அந்த பொண்ணு நீ என்னப்பா அருண்மொழி சோழா, நீயே நாட்டாளு சீச்சி பட. நீ ஆண்டுட்டு நீ ஆண்டுக கப்பத்தை கட்டி விடு. பொழுதுபோக்கு போரிட்டு இருந்திருக்கான். கல் உண்ணாமே எங்க தாத்தா பாடிட்டான். அவன் ஒரு பைத்தியக்கார பையாவே. புலால் உண்ணாமே கூட தான் பாடிட்டு போனான். இதுக்கப்புறம் நீங்க